ஏவிஎம் சரவணன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமானவர்? இல்ல அவர பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? இல்ல முதல்ல ஏவிஎம் தெரிஞ்சுக்கணும். ஏவிஎம் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய சவுத் இந்தியன் சினிமாவின் அடையாளம். தென்னிந்திய சினிமாவுக்கு தென்னிந்திய சினிமாவினுடைய அடையாளம் ஏவிஎம் தான். நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த உலக உருண்டை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு. 1979ல மெய்யப்ப செட்டியார் இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு அதனுடைய பசங்கள்ட்ட கூப்பிட்டு அவர் சொன்னது வந்து, திரைப்படம் எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த ஸ்டுடியோ அப்படி இருக்கணும். என்னுடைய ஆசை, என்னுடைய உழைப்புல கட்டப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. இன்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ ஒரு பகுதி வந்து இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஆயிருச்சு. பல இடங்களை அவங்க பிரித்து வச்சுட்டாங்க. ஏவிஎம் ராஜேஸ்வரின் தேட்டராக இருந்தது. அந்த தேட்டரையும் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட அந்த பிராண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு கடைசி வரை சொல்லி போயிருக்காரு. அதை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏவிஎம் சரவணனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். கையை கட்டிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப பவியமாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையும் அப்படி தான் வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் தான் கிட்டத்தட்ட 86 வயதில் இன்னைக்கு வயது மூப்பின் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவருடைய உடல் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்லாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவருடைய ஏவிஎம் சுடுகாடுனே ஒன்று ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பின்னாடி அதில் தான் அவர் உடல் தகனம் செய்யப்படுகிறது.